கடகராசி என்பர்களுக்கு அண்ணா சொன்னாப்புல அஷ்டம சனிலேருந்து விடுபட்டது ஜெயிலேருந்து வெளில வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதாவது மனதளவிலையும் சரி, உடல் அளவிலையும் சரி, பொருளாதார அமைப்புலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, பல சிக்கல்கள்லேருந்து அப்படியே ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இந்த நேரத்தில் கடகராசி என்பர்களுக்கு இப்போ விரய குரு வராரு. இவங்க ராசியில் வந்து உச்சம் பெறக்கூடியவர் விரயஸ்தானத்தில் வர்றார். வந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை 4, 6, 8 இந்த இடங்களை பார்க்கிறார். கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி. ஆனால் அவர் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது ஆரோக்கியம் வந்து மேம்படும். அதாவது என்னதான் நம்ம சம்பாதிச்சு பணம் பேர் இந்த காலத்தில் இந்த ஓட்டமான வாழ்க்கையில் எல்லாருமே லூஸ் பண்ணக்கூடியது வந்து ஆரோக்கியம் தான். இந்த யதார்த்தத்திலிருந்து வெளில கொண்டு வரதுக்கான குரு பகவான் தான் இந்த பயிற்சி கடகராசி என்பவர்களுக்கு. ஆரோக்கியத்தில் மேன்மை இருக்கும். அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குவது, புதிய நிலங்கள் வாங்குவது, வீடுகள் வாங்குவது போன்ற யோகங்கள் குரு பகவான் இப்போ தருவார். அதே மாதிரி 8ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் அந்த 8ல் ராகு கடுமையான சில விஷயங்களை செய்யலாம். ஆனால் குரு பார்வையினால் அந்த விஷயங்கள் தடுக்கப்படுகின்றது. அது சுபத்துவமாக மாறப்படுகின்றது. அதை யோசித்து திருப்பி மறுபடியும் வரக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் அமையும். ஆக கடகராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டம சனிலேருந்து விடுபட்டு வெளியே வரும்போது ஒரு தாம்பாளத்தில் வந்து பூ, பழம், புஷ்பம்லாம் வச்சு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணி இந்தாப்பா வாப்பா உட்காருங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்குது. அமோகமாக வாழ்க்கை மாற போகிறது.